அசல் பாயின் 4:69 காலையிலே ரெடி ஆயிட்டு தலையை கோதிட்டு அசல் பாயின் படிக்கிற தருணம் இதெல்லாம் ரொம்ப அபூர்வமான விஷயம். இன்னைக்குனா ஒரு நாள் தான் பார்க்க முடியும். அதை இன்னைக்கு ஏன் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம காலேஜ்ல இருந்து மிதிவண்டி தேர்வு பகுதி 2 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான். அதனால மூச்சு இறைக்க மாடிப்படி ஏறி எக்ஸாமுக்கு முன்னாடி போனை உள்ள வச்சுட்டேன். அப்படியே எக்ஸாம் முடிஞ்சதும் போனை வெளியில எடுத்தா கேண்டீன்ல தான் உட்காந்துட்டு இருக்கேன். அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டாக்குமெண்ட்ரி பிலிம் மேக்கிங் ஒர்க் பத்தி எல்லாருக்கும் தெரியும். அதோட எடிட்டிங் ஒர்க் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் தான். பட் சுற்றுச்சூழல் காரணத்தினால் எடிட்டிங் அப்படியே நம்ம ரூமுக்கு மாத்திட்டேன். பை த வே அந்த வெள்ளை சட்டக்காரர் தான் நம்ம எடிட்டிங் குழந்தை. எடிட்டிங் இப்ப முடியுமா அப்ப முடியுமான்னு பேசி பார்த்தோம், முடியல. உட்காந்து யோசிச்சு பார்த்தோம், அப்பயும் முடியல. சரி படுத்துன்னு யோசிச்சு பார்த்தோம், அப்பயுமே முடியல. சரி இது வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஒரு பச்சை தேநீர் போட்டு வந்து உட்காந்துட்டேன். தோழர்களே, இந்த வாட்டி நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பட்டர் பிஸ்கெட்டை வாங்கி வந்து பங்கம் பண்ணிட்டேன். அதை முடிச்சுட்டு வேக வேகமா போறது எங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எடிட்டருக்கு வேலை அதிகமாயிடுச்சு. அதனால அன்பளிப்பா பல ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வந்திருந்தேன். இவ்வளவான்னு பயப்பட வேணாம், ஜெப்டோ ஆஃபர்ல தான் வாங்கியிருந்தேன். வந்து பார்த்தா நம்ம எடிட்டர் டூல்ஸ் சாமானெல்லாம் தூக்கி பேக் பண்ணுகிறாரு. என்னடான்னு கேட்டா ஏதோ அவசர அழைப்பான். அதனால அரை வேலையை அடுத்த நாள் வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால வாங்கி வந்த ஸ்நாக்ஸை கூட்டா சேர்ந்து பகிர்ந்து பங்கு போட்டு வாயில போட்டு தண்ணி ஊத்திக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம எடிட்டிங் குழந்தைய ஹாஸ்டல்ல போட்டு அடைச்சிட்டு நம்ம ப்ரொடக்டர்ஸ் நண்பரை வீட்டுல போட்டு கூட்டிட்டு நம்மளும் வீட்டுக்கு வந்துட்டு சைலண்டா சைடு வாங்கி ஷட்டரை சாத்திக்கினேன். பீச்சில் அண்ட் ஃபாலோ த பாய். குட் நைட்.